வைத்தியருடன் இணைந்த கூட்டுக்களவாணிகள் அம்பலம் தமிழ் அடியான் என அழைக்கப்படும் இன்ஃப்ளூயன்சர் ரஜீவன் ராமலிங்கம் என்பவர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு மிக அகோரமாக சொம்படித்து வருவது அனைவரும் அறிந்த விடயமே. சாவகச்சேரி வைத்தியசாலை புரட்சி என் பின்னர் பலர் அர்ச்சுனாவை ஆதரித்ததைப் போல தானும் ஆதரிக்கத் தொடங்கினேன் என காணொளி வெளியிட்டிருந்தார் தமிழடியான். அதற்கு முன் அர்ச்சுனா என்ற பெயரையே கேள்விப்படாதது போல் கூறியிருந்தார். உண்மை என்னவெனில் டாக்டர் அர்ச்சுனாவின் குடும்பத்துடன் 10 வருடங்களுக்கு மேலாக நெருங்கிய நட்புடன் இருந்திருக்கின்றார் தமிழடியான். அர்ச்சுனாவின் அண்ணனான ரகுராமிற்கு பிரான்ஸ் நாட்டில் சொந்தமான ராகுராம் இன்டர்நேஷனல் என்ற பணமாற்று சேவை உண்டியலில் பணம் அனுப்பும் இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்பர் சர்வீசஸ் 2 வருடங்கள் மேலாக தமிழடியான் என்பவர் மார்க்கெட்டிங் அசிஸ்டண்டாக வேலை செய்து வந்தார். பின் அங்கு ஏதோ சில பிரச்சனைகளில் மாட்டி அதிலிருந்து தப்புவதற்காக யுனைடெட் கிங்டம் ஓடி வந்தார் என அறியப்படுகிறது. இதன் மூலம் தமிழடியான் டாக்டர் அர்ச்சுனாவின் குடும்பத்துடன் பல வருடங்களாக மிக நெருங்கிய நட்புடன் இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது. டாக்டர் அர்ச்சுனாவின் அரசியல் பிரவேசம் முன்னரே நன்கு திட்டமிடப்பட்டது. அவரின் அரசியல் பிரவேசத்திற்கு ஊதுகுழலாக ஒரு ஊடகம் தேவைதானே, அதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த தமிழடியான் என்ற யூடியூப் சேனல். இவர்கள் ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட், அரசியல் ஆதாயத்திற்காக பண ஆதாயம் போன்றனவற்றிற்காக தொடங்கப்பட்ட ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன். தற்சமயம் ரகுராம் இன்டர்நேஷனல் பிரான்ஸ் அரசால் மூடப்பட்டுள்ளது. இவர்கள் சட்டத்துக்கு புறம்பான வகையில் பணம் அனுப்பும் வேலைகளில், அதாவது மணி லாண்டரிங் போன்ற சட்டவிரோத வேலைகளில் ஈடுபட்டதால் இந்நிறுவனம் முற்றாக மூடப்பட்டு தற்சமயம் செகிதா ரமானதன் அல்லது சுகிர்தனா இன்டர்நேஷனல் என பெயர் மாற்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிறுவனம் சம்பந்தமாக 2019 ஆண்டு வந்த அறிக்கையின் தமிழாக்கம் கீழ்வருமாறு: 2019 ஏப்ரல் 8ஆம் தேதி முடிவு. ராகுராம் இன்டர்நேஷனல் கைமாற்ற நாணய மாற்றுவோரின் பட்டியலில் இருந்து நீக்கம். ராகுராம் இன்டர்நேஷனல் இனிவரும் ராகுராம் நிறுவனத்தின் பணம் மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாத நிதியுதவி எதிர்ப்பு AML-CTF அமைப்பு குறித்த நேரடி பரிசோதனைக்கு பிறகு 2018 ஜூலை மாதத்தில் ஒழுங்குமுறை நடவடிக்கை தொடங்கப்பட்டது. கைமாற்ற நாணய மாற்றம் மேனுவல் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மேற்கொண்ட ஒரு கேள்விப்படத்தக்க தனியார் நிறுவனம் என கருதப்பட்ட இந்த நிறுவனம் முக்கியமான சட்டப்பூர்வ கடமைகளில் பலவற்றை மீறியதாக கண்டறியப்பட்டது. தண்டனை ஆணையம் சாங்ஷன்ஸ் கமிஷன் மேற்கொண்ட பரிசோதனைக்கேற்ப ராகுராம் தனது AML-CTF விதிகளை முறையாக கடைபிடிக்கவில்லை. குறிப்பாக 3000க்கும் மேற்பட்ட நாணய மாற்ற பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் சீரற்ற வாடிக்கையாளர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதில் நிறுவனம் முறையாக செயல்படவில்லை. மேலும் சாதாரணமில்லாத அளவுக்கு அதிக தொகையிலான பரிவர்த்தனைகள் எவ்வித கூடுதல் பரிசோதனையும் இல்லாமல் மேற்கொள்ளப்பட்டன. இது வாடிக்கையாளர் மற்றும் பரிவர்த்தனை தொடர்பான குறைந்த தகவல்களுடன் நடைமுறையில் இருந்து வந்தது. அதோடு அவரசமாக சொத்து முடக்க ஆசெட் ஃப்ரீஸ் விதிக்கப்பட்டுள்ள நபர்களை அடையாளம் காணும் எந்த ஒரு அமைப்பும் ராகுராமிடமில்லை. மொத்தத்தில் ராகுராம் நிறுவனம் AML-CTF விதிகளை முறையாக செயல்படுத்த தவறியது என்பது தண்டனை ஆணையத்தின் மதிப்பீடு. கைமாற்ற நாணய மாற்ற வர்த்தகம் பணமோசடிக்கு அதிகமுள்ளான ஒரு துறை என்பதால் இந்த மீறல்கள் கவலைக்குரியவை. மேலும் நிறுவனம் பரிந்துரைத்த திருத்த நடவடிக்கைகள் தாமதமானவை மற்றும் போதுமானவை அல்ல என்று தீர்மானிக்கப்பட்டது. இதனால் ராகுராம் இன்டர்நேஷனல் கைமாற்ற நாணய மாற்றுவோரின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. மக்களை விழித்துக் கொள்ளுங்கள்.